Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற போர் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் அதே மாதிரி சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது நிஜமாகவே ஒர்க் ஆகுமா, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைம் பண்ணுறதுலாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ நான் வந்து சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண அவங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகுறது அப்படிங்கிறதுலாம் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. இது சூப்பராக ஒர்க் ஆகுது, 100% எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற மாதிரி அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் ஆஸ் அ பயோகெமிஸ்டாக என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வந்து 100% ரிசல்ட் கொடுக்குது. அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, கேரண்டீட் ரிசல்ட் அப்படின்லாம் சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளையே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியும் வந்து அவங்க தம்ப்நெயிலில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓகே இதெல்லாம் ஒர்க் ஆகுது போல இருக்குது, ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது நிஜமாகவே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பெரிய இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காட்டுற ஃபோட்டோஸ்லாம் மைட் பி உண்மையாக இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த சார்கோல் மாஸ்க் அதே மாதிரி போர் ஸ்ட்ரிப்ஸை வந்து நீங்கள் போட்டுட்டு புல் பண்ணி வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக ஒரு ஒயிட் கலர் இல்லைன்னா ஆஃப் ஒயிட்டில் இருக்க ஒரு ஃபிலமெண்ட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஃபிலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்க செபேஷியஸ் கிளாண்டோட ஃபிலமெண்ட்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் டெட் ஸ்கின் செல்ஸு, அதுவும் ஆயில்ஸ் அண்ட் சம் டெப்ரீஸ்லாம் மேலே அவுட்டரில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நீங்கள் வந்து அந்த போர் ஸ்ட்ரிப்ஸ்லையும் சரி சார்கோல் மாஸ்க் வந்து பீல் பண்ணி எடுத்ததுலேருந்தும் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள். பேசிக்காக உங்களுக்கு சர்ஃபேஸில் என்ன இருக்கோ லைக் ஹேர், டெட் ஸ்கின் செல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் லைக் அதோட டெப்ரீஸ், அதே மாதிரி டஸ்ட், இது எல்லாம் சேர்ந்து வெளியே வர்றது தானே தவிர அதில் இன்டீரியராக எதுவும் அது ஒர்க் ஆகலை. ஒன்று பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க, பிளாக் ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தில் இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து சர்ஃபேஸில் உங்களுக்கு தெரியுமே தவிர அதோட ரூட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஸ்குள்ளார தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் கேட்கலாம் அகெயின், நான் சார்கோல் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அப்போ எனக்கு அது நல்லா தானே இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கிளியர் ஸ்கின் இருக்க மாதிரி இருக்கே, அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் போன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். பட் இது எல்லாமே அகெயின் ஐம் சேயிங் ஒரு இல்யூஷன் தானே தவிர அது வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை போட்டு புல் பண்ணி எடுக்கும்போது உங்களோட நார்மல் ஸ்கின் வந்து ஒரு ஸ்கின் பேரியரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்கின் பேரியர் டிஸ்டர்ப் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து கிரியேட் ஆகுது. இன்ஃப்ளமேஷன்னா லைட்டாக உங்களுக்கே தெரியாத அளவுக்கு அந்த செல்ஸில் வந்து ஒரு வீக்கத்தை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஸ்கின் தெரியுதே தவிர அது ஒரு இல்யூஷன் தானே தவிர அது ட்ரூத் கிடையவே கிடையாது. ஒகேஷ்னலாக எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக ஹார்ம் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. பட் நீங்கள் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக இதை யூஸ் பண்ணால் ஸ்கின் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஹார்ம் பண்ணுற ஒரு விஷயம் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப் கிளென்சிங் பண்ணவே பண்ணாது, ஜஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்க ஒரு இன்க்ரீடியன்ஸை தான் ரிமூவ் பண்ணதே தவிர இன்டெப்த்து போயிட்டு பிளாக் ஹெட்ஸை இது ரிமூவ் பண்ணாது. அவ்வளோ கெப்பாசிட்டி வந்து அதுக்கு கிடையாது. அதே மாதிரி இது பிளாக் ஹெட்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ இன்ஸ்டெட் இது என்ன பண்ணும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவியராக பெயினை க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷஸ், ரெட்னஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து சும்மா இருக்கிறத சீண்டி விட்ட மாதிரி நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருந்த ஒரு சிஸ்டமை நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணதுனால அது என்ன ஆகும்னா நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த செபேஷியஸ் கிளாண்டோட செக்ரீஷனை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி பண்ணதுனால குயிக்காக இது ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட போர்ஸ்லேருந்து அந்த ஆயில் ஊஸ் அவுட் ஆகிறதா இருக்கட்டும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக வழி பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக ஸ்கின்னை சென்சிடைஸ் பண்ணி விட்டுரும், பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது.
வேர்ல்ட் வைடாக இருக்கிற ஒரு ரூல்ஸ் வந்து புரிஞ்சுக்குங்க. உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லதே கிடையாது. அதுக்காக கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ரெட்னால் இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே அந்த டிங்லிங் எஃபெக்ட் இருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. மைல்டாக சில இன்க்ரீடியன்ஸ்க்கு அது நேச்சுரலாகவே இருக்கிறது தான். ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். பட் சிவியராக பிரேக் அவுட்ஸ், அதே மாதிரி ரிப்பீட்டட் ட்ரைனஸ், சென்சிட்டிவிட்டி, அதே மாதிரி இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ட் நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் ஒரு பொருளை போட்டு பிச்சு எடுக்கிறீங்கன்னா வேக்சினே ஃபேஸ்க்கு நல்லதில்லை. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சார்கோல் மாஸ்க்லாம் போட்டு பீல் பண்ணுறதோ இல்லை இந்த போஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் போட்டு புல் பண்ணி வர்றதுனாலையோ எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே போகிறது கிடையாது. அது வந்து டீப் கிளென்சிங்கும் பண்ண போகிறது இல்லைன்றப்ப அது வேஸ்ட்டு தான். ஸோ ஃபைனலாக குட்டா பேடா யூஸ் பண்ணலாமா வேணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஓகே. இன்னைக்காவது ஒரு நாள் சும்மா டைம் பாஸ்க்காக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து சும்மா எதனா யூஸ் பண்ணாவே எனக்கு வந்து ஈஸியாக பிரேக் அவுட்ஸ் வர விஷயம். ஸோ எனக்கு போட்டு புல் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து எனக்கே நான் ஆப்படிச்சுக்கிற மாதிரி. ஸோ நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே எனக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் தோஸ் ஹூ ஆர் யூஸிங் பட் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அகெயின் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வர்றது தான். ஸோ அது வராமல் என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் பென்சைல் பெராக்சைடோ, சாலிசிலிக் ஆசிடோ, இல்லை கிளைகாலிக் ஆசிடோ, இந்த மாதிரி ஏதாவது போஸை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆசிட்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ்லேயோ அதே மாதிரி க்ரீம்ஸாவோ லோஷன்ஸாவோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. ட்ரஸ்ட் மீ கைஸ், ஆக்சுவலி எனக்கும் இந்த ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் வந்து இருந்தது. அதுவும் மெயினாக இந்த இடம் மட்டும்தான். ஸோ நான் வந்து அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து கிளைகாலிக் ஆசிட் வந்து ஒரு செல் டர்ன் ஓவருக்காக நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் ரெகுலராக ட்ரெட்டினாயின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நிஜமாகவே இப்போ ஒயிட் ஹெட்ஸ் இல்லவே இல்லை. லைக் அதுக்காக எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொருத்தரோட பாடி கெப்பாசிட்டியை பொறுத்து, அவங்களோட போர்ஸோட சைஸ் பொறுத்து, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணதில் எனக்கு வந்து இது ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங்காக சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக தேவையில்லாத இந்த மாதிரி பிடிச்சி பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்கோல் மாஸ்கோ போஸ்ட் ஸ்ட்ரிப்ஸோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.